கல்வி திருவிழா வந்து மிஸ்கின் வரலாம், வேற யாரோ வந்து வரலாம், சிவகார்த்திகேயன் வரக்கூடாதா? ஒரு கல்வி திருவிழா மாநாட்டுல வரலாம். அது தேர்தல்னா தேர்தல் பிரச்சார மேடையா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேர்தல் சமயத்தில் ஏதோ ஒரு விழாவில், அது வந்து இலக்கிய விழா, சினிமா நடிகர்களுக்கான விருது வழங்கும் விழா வச்சுங்களேன், ஒரு விருதுகள் வழங்கும் விழா. இப்ப 2019 தமிழ்நாட்டுல வந்து அரசு வந்து விருதுகள் வந்து இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை 6 வருஷத்துல. அநேகமா இந்த ஒரு அடுத்த 3-4 மாசத்துல அறிவிப்பாங்க, இந்த தேர்தலுக்குள்ள அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ள முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு விழாலன்னு வச்சு ஒரு உதாரணமா சொல்றேன். அதுல சிவகார்த்திகேயனை விட்டு சில டயலாக் பேச சொன்னால் அந்த டயலாகுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அந்த இம்பாக்ட் யாருக்கு எதிராக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அந்த டயலாக் எப்படி இருக்கும்? கண்டிப்பா விஜய்க்கு எதிராகவும் எதிர்கட்சிக்கு எதிராகவும் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கு. அதுதான் பர்பஸ். அப்படி ஒரு எண்ணத்துக்காக அவருக்கு 500 கோடி ரூபா வந்து கொடுக்குறோம்னு சொல்லி பேசி, இல்ல அவர் வந்து ஆளை விடுங்கன்னு சொல்லி அது 500 வந்து 1000 வரைக்கும் 1000 கோடி வரைக்கும் பேசப்படுவதாக சில தகவல்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில உலா வருது. ரொம்ப கேஷுவலா சொல்றீங்க. 500 கோடி 1000 கோடி என்ன சார் சொல்றீங்க? 500 கோடியா? ஏங்க, ஒரு படத்துக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கு 200 கோடி 225 கோடி வாங்கலாம், 150 கோடி. நான் விஜயை மட்டும் சொல்ல, ரஜினிகாந்த் 150 வாங்குறாருன்றாங்க, எக்ஸ் அவ்வளோ வாங்குறாருன்னாங்க, ஒய் இவ்வளவு வாங்குறாங்க, அஜித் இந்த மாதிரி இவங்கெல்லாம் தனுஷ்லாம் வாங்குறாருன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 1000 கோடிங்கிறது என்னங்க ஒரு பெரிய விஷயம்?